வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாமல் ராஜபக்ச மீது தாக்குதல், பாதாள குழுக்கள் போட்ட மறைமுக திட்டம், நாட்டில் கலவரத்தை ஏற்படுத்த முன்னெடுக்கப்படும் சதி வேலை, அம்பலமான தகவல். இன்று நள்ளிரவு முதல் மீண்டும் உயரும் எரிபொருள் விலை, சற்று முன் வந்த முக்கிய அறிவிப்பு. இலங்கையில் அதிகாலையில் இடம்பெற்ற கோர சம்பவம், போலீஸ் மா அதிபரை அடுத்து தனது உயிரை மாய்த்துக் கொண்ட மற்றொரு போலீஸ் அதிகாரி, பரவலாக பாயும் விசாரணை, நடப்பது என்ன? முக்கிய நாடொன்றிற்கு அனுப்பப்படவுள்ள ஆயிரக்கணக்கானோர், வெளிநாட்டில் வேலை தேடும் இலங்கையர்களுக்கு அரசாங்கம் சற்று முன் வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல். திடீரென குறைந்த நாட்டின் மரக்கறி உற்பத்திகள், தம்புள்ளை சந்தையில் மரக்கறி வீழ்ச்சி, அதிகரித்த திடீர் விலைகள், வெளியான தகவல். நாட்டில் பரபரப்பாகும் நீதியரசர்களின் ஓய்வு வயது அதிகரிப்பு விவகாரம், அரசாங்கத்தின் மீது எழும் பல்வேறு கேள்விகள், தகுந்த விளக்கம் ஒன்றை வழங்கிய முக்கிய தரப்பு. நாட்டின் பல பகுதிகளில் பதிவான அதிக வெப்பம், சற்று முன் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அவசர அறிவிப்பு, மக்களே அவதானம். நடுவழியில் திடீரென நின்று போன யாழ் நோக்கி பயணித்த தொடரூந்து, சிரமத்தை எதிர்கொள்ளும் பயணிகள், வெளியான தகவல். யாழ் தைட்டு விகாரைக்கு எதிராக மீண்டும் வெடித்த போராட்டம், பல்வேறு கோரிக்கைகள் வைத்தும் பாராமுகமாக செயற்படும் விகாரை தரப்பு. யாழ் போதனா வைத்தியசாலையில் பரபரப்பு, பெண் பாதுகாப்பு உத்தியோகத்தர் மீது கொடூர தாக்குதல், தீவிரமாகும் விசாரணைகள். நாட்டின் டெங்கு தொடர்பில் சற்று முன் வெளியான திடுக்கிடும் தகவல்கள், அதிகரிக்கும் பலி எண்ணிக்கை, அதிர்ச்சியில் உறைந்து போன மருத்துவர்கள். நாட்டின் பல்வேறு கடற்கரைகளில் கரையொதுங்கும் நீல நிற ஜெலி மீன்கள், மக்களுக்கு வந்துள்ள ஆபத்து, வெளியான தகவல். நாட்டின் கரையோர பிரதேச மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை, வளிமண்டலவியல் திணைக்களத்தின் முக்கிய தகவல், மக்களே அவதானம். இலங்கையை அடுத்தடுத்து அதிர வைக்கும் குற்ற சம்பவங்கள், நேற்று இரவு இடம்பெற்ற கோர சம்பவம், குடும்ப தகராறில் பறிபோன உயிர், நடந்தது என்ன? தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பாணதுரை வளான ஊழல் ஒழிப்பு பிரிவில் கடமையாற்றி வந்த போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் தனது சேவை துப்பாக்கியால் சுட்டுக் கொண்ட நிலையில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் இன்று அதிகாலை போலீஸ் நிலையத்தில் பிரதான நுழைவாயிலுக்கு அருகில் இடம்பெற்றதாக ஆரம்பகட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. சம்பவத்தை தொடர்ந்து காயமடைந்த போலீஸ் கான்ஸ்டபிள் உடனடியாக பாணதுரை தெற்கு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் பேராதனை பகுதியை சேர்ந்த 28 வயதுடைய போலீஸ் கான்ஸ்டபிள் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். அவருக்கு சேவைக்காக வழங்கப்பட்டிருந்த T-56 ரக துப்பாக்கி இந்த சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்டதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். கம்பளை போலீஸ் பிரிவுக்குட்பட்டு கீரப்படை பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் 52 வயதுடைய நபர் ஒருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் கம்பளை கீரப்படை பகுதியைச் சேர்ந்த 52 வயதுடைய நபர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். காயமடைந்த ஒருவர் வீட்டில் கீழே விழுந்து கிடப்பதாக கம்பளை போலீஸ் நிலையத்திற்கு தகவல் கிடைத்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் அவரை உடனடியாக கம்பளை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர். எனினும் அவர் ஏற்கனவே உயிரிழந்திருந்ததாக மருத்துவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி உயிரிழந்த நபருக்கும் அவரது சகோதரியின் மகனுக்கும் இடையே ஏற்பட்ட தகராறு முற்றியதன் பின்னர் சகோதரியின் மகன் கத்தியால் தாக்கியதில் இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக 43 வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை கம்பளை போலீசார் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் கடமையில் ஈடுபட்டிருந்த பெண் பாதுகாப்பு உத்தியோகஸ்தர் ஒருவர் தாக்கப்பட்டதுடன் இந்த சம்பவம் காணொலியாக பதிவு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நேற்று மாலை நோய்வாய்ப்பட்ட இளம்பெண் ஒருவர் அவரது குடும்பத்தினரால் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவுக்கு அழைத்து வரப்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். அந்த இளம்பெண்ணுடன் அவரது தாயார் உட்பட 2 பெண்களும் மேலும் 5 ஆண்களும் வைத்தியசாலைக்கு வந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. அவர்கள் அனைவரும் அவசர சிகிச்சை பிரிவு நுழைவாயிலுக்கு அருகில்
குழுமியிருந்த நிலையில் அங்கு கடமையில் இருந்து பெண் பாதுகாப்பு உத்தியோகஸ்தர் நோயாளியின் தாயாரை தவிர மற்றவர்கள் அப்பகுதியை விட்டு வெளியேறுமாறு அறிவுறுத்தியுள்ளார். இதனையடுத்து அங்கிருந்த சிலர் பெண் பாதுகாப்பு உத்தியோகஸ்தருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் அந்த சம்பவத்தை தங்களது கைபேசியில் காணொலியாகவும் பதிவு செய்துள்ளதாக கூறப்படுகின்றது. அதற்கு பெண் பாதுகாப்பு உத்தியோகஸ்தர் எதிர்ப்பு தெரிவித்த போது ஒருவர் அவரை பின்புறமாக பிடித்துக் கொண்ட நிலையில் மற்றொருவர் தாக்கியதாகவும் பின்னர் சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் தாக்குதலுக்கு இலக்கான பெண் பாதுகாப்பு உத்தியோகஸ்தர் வைத்தியசாலை பணிப்பாளருக்கும் தாம் பணியாற்றும் பாதுகாப்பு சேவை நிறுவனத்திற்கும் தகவல் வழங்கியுள்ளார். அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் யாழ்ப்பாண காவல் நிலையத்தின் சிறுவர் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு பிரிவில் முறைப்பாடும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதுடன் சம்பவத்தில் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் சில பகுதிகளில் இன்று அதிக வெப்பமான காலநிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன்படி கிழக்கு மாகாணம் மற்றும் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, பொலன்னறுவை, மொனராகலை ஆகிய மாவட்டங்களில் வெப்ப சுட்டேன் எச்சரிக்கை நிலை வரை அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக வெப்பநிலை காரணமாக உடல்நல பாதிப்புகள் ஏற்படும் அபாயம் காணப்படுவதால் பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. குறிப்பாக நீண்ட நேரம் நேரடி வெயிலில் இருப்பதை தவிர்க்கவும், போதுமான அளவு தண்ணீர் அருந்தவும், குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் உடல்நல பிரச்சினைகள் உள்ளவர்களின் பாதுகாப்பில் கூடுதல் கவனம் செலுத்தவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் நிலவும் வெப்பமான வானிலை காரணமாக உடல்நல குறைபாடுகள் ஏற்படாமல் இருக்க பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்பட்டு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் வலியுறுத்தியுள்ளது. இந்த அறிவித்தல் இப்படி இருக்க, ஹம்மாந்தோட்டை முதல் பொத்துவில் வரையும், கல்பிட்டியாவிலிருந்து மன்னார் காங்கேசன்துறை ஊடாக முல்லைத்தீவு வரையிலான கடலோர பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் ஆம்பர் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இன்று வெளியிடப்பட்டுள்ள இந்த எச்சரிக்கை நாளை காலை 11 மணி வரை அமுலில் இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வானிலை ஆய்வு மையத்தின் தகவலின்படி குறித்த கடலோர பகுதிகளில் மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கடலுக்கு செல்லும் மீனவர்கள், கடலோர பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் மற்றும் கடல் சார்ந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் நிலவும் வானிலை நிலைமைகள் தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிடும் அடுத்தடுத்த அறிவிப்புகள் மற்றும் பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை கவனமாக பின்பற்றுமாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் தைட்டி பகுதியில் தனியார் காணியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் திஸ்ஸவிகாரைக்கு எதிராக மக்கள் முன்னெடுத்து வரும் போராட்டம் இன்று 2வது நாளாகவும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த விகாரைக்கு எதிராக ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திற்கு முந்தைய நாள் மாலை முதல் பௌர்ணமி தினத்தில் காலை முதல் மாலை வரை தொடர் போராட்டம் நடத்துவது வழக்கமாக இருந்து வருகிறது. அதன்படி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் தமிழ் தேசிய பேரவையின் ஏற்பாட்டில் நேற்று ஜூலை 28ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டம் இன்று ஜூலை 29ஆம் தேதி 2வது நாளாகவும் தொடர்கிறது. போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் தைட்டி சட்டவிரோத விகாரையை அகற்று, வடக்கும் கிழக்கும் தமிழர் தாயகம், கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பை உடனே நிறுத்து போன்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகின்றனர். நேற்று நடைபெற்ற போராட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன், நடராஜர் கான் டீபன், கனகரட்னம் சுகாஸ், காணி உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். அதேபோல் இன்று 2வது நாளாகவும் பொதுமக்கள் மற்றும் அரசியல் பிரதிநிதிகளின் பங்கேற்புடன் இந்த போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது.
கொழும்பிலிருந்து காங்கேசன்துறை நோக்கி இன்று காலை பயணித்து நகரங்களுக்கு இடையேயான விரைவு தொடருந்து தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வெயாங்குடை தொடருந்து நிலையத்தில் நிறுத்தப்பட்டதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்று பௌர்ணமி தினம் என்பதால் குறித்த தொடருந்தின் அனைத்து இருக்கைகளும் முன்பதிவு செய்யப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு கோட்டை தொடருந்து நிலையத்திலிருந்து இன்று காலை 5:45 புறப்பட்ட இந்த விரைவு தொடருந்து காலை 8 மணியளவில் வெயாங்குடை தொடருந்து நிலையத்தை அடைந்த போது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து பின்னால் வந்து யாழ்தீவி விரைவு தொடருந்தில் காங்கேசன்துறை நோக்கி செல்லவிருந்த பயணிகள் ஏற்றப்பட்டு அவர்களின் பயணம் தொடரப்பட்டது. இதன் காரணமாக இரு தொடருந்துகளின் பயணிகளும் ஒரே தொடருந்தில் பயணிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதால் கடும் நெரிசல் ஏற்பட்டதாக பயணிகள் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்ட தொடருந்து வெயாங்குடை தொடருந்து நிலையத்திலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் வெயாங்குடை மற்றும் அதனை அண்மைத்து தொடருந்து நிலையங்களில் இருந்து காங்கேசன்துறைக்கு செல்லும் பயணிகளின் வசதிக்காக இன்று காலை 10:30 வெயாங்குடையிலிருந்து மாற்று தொடருந்து சேவை இயக்கப்பட்டதாகவும் தொடருந்து திணைக்களம் அறிவித்துள்ளது. 2026ஆம் ஆண்டில் 10,000 இலங்கை தொழிலாளர்களை இஸ்ரேலுக்கு வேலைவாய்ப்புக்காக அனுப்புவதற்கான ஏற்பாடுகளை அரசாங்கம் முன்னெடுத்து வருவதாக வெளிவிவகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் விஜித் ஹெரத் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலின் கட்டுமான மற்றும் உட்கட்டமைப்பு துறைகளின் பணியாற்றுவதற்காக செல்லவுள்ள 164 தொழிலாளர்களுக்கு பயண அனுமதி பத்திரங்களை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். இந்த வேலை திட்டம் முழுமையாக ஒழுங்குமுறை மற்றும் வெளிப்படையான நடைமுறைகளின் கீழ் முன்னெடுக்கப்படுவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இந்த ஆண்டில் இதுவரை 2,500 இலங்கையர்கள் இஸ்ரேலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் 6,500 தொழிலாளர்களுக்கான வேலைவாய்ப்புகள் தயார் நிலையில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அதற்கு மேலாக புதிய துறையொன்றில் மேலும் 1000 வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் இதன் மூலம் 10,000 தொழிலாளர்களை அனுப்பும் இலக்கை எட்ட முடியும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் உத்தியோகபூர்வமாக பதிவு செய்ததன் மூலம் இலங்கையர்கள் குறைந்த செலவில் அதிக நம்பகத்தன்மையுடன் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை பெற்று தங்களது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு கனவை நனவாக்கிக் கொள்ள முடியும் என்றும் வெளிவிவகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் விஜித் ஹெரத் வலியுறுத்தியுள்ளார். தம்புள்ளை பொருளாதார மத்திய சந்தைக்கு தினசரி வரும் மரக்கறிகளின் மொத்த வரத்து சுமார் 2 லட்சம் கிலோகிராமால் குறைந்துள்ளதாக அங்குள்ள பிரத்யேக பொருளாதார மண்டல வர்த்தகர் சங்கத்தின் தலைவர் CA ஸ்ரீவர்தன தெரிவித்துள்ளார். கடுமையான வறட்சி நிலவுவதும் விவசாயிகளுக்கு போதுமான அளவில் உரம் கிடைக்காததும் இந்த நிலைமைக்கு முக்கிய காரணங்களாக உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தினசரி 6 லட்சம் கிலோகிராமுக்கும் அதிகமாக இருந்த மரக்கறி வரத்து நேற்று 4 லட்சம் கிலோகிராமால் குறைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக சில மரக்கறிகளின் மொத்த விற்பனை விலைகளிலும் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி கரிமிளகாயின் 1 கிலோகிராமுக்கான அதிகபட்ச மொத்த விலை 500 ரூபாய் முதல் 550 ரூபாய் வரை பதிவாகியுள்ளது. தம்புள்ளை சந்தையில் நேற்று பதிவான மொத்த விற்பனை விலைகளின்படி கேரட் 1 கிலோகிராம் 230 முதல் 250 ரூபாய் வரையும், கத்தரிக்காய் 350 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 150 முதல் 200 ரூபாய் வரையும், பூசணிக்காய் 115 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 60 முதல் 70 ரூபாய் வரையும், லீக்ஸ் 200 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 170 ரூபாய்க்கும் விற்பனையாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாணதுறை கடற்கரை பகுதியில் நீல நிற ஜெல்லி மீன்கள் எனப்படும் நச்சு கடல் உயிரினங்களின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு தேசிய நீர்வள திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பாணதுறை நகராட்சி மன்றத்திடமிருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் கடற்கரை பகுதியில் ஜெல்லி மீன்களின் வரத்து அதிகரித்துள்ளதாக தெரிய வந்ததை தொடர்ந்து தேசிய நீர்வள திணைக்கள அதிகாரிகள் அப்பகுதிக்கு சென்று நேரடி ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளனர். இதன்போது நிலைமையை மதிப்பீடு செய்வதுடன் கரையொதுங்கியுள்ள ஜெல்லி மீன்களின் இனத்தை அடையாளம் காணவும் அவை பொதுமக்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஆபத்துக்களை ஆய்வு செய்யவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாணதுறை கடற்கரை முழுவதும் நீல நிற ஜெல்லி மீன்கள் கரை ஒதுங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
இதற்கு முன்னர் பாணதுறை கடற்கரையில் நீராடிய பல சுற்றுலா பயணிகள் ஜெல்லி மீன்களின் கொட்டுக்கு உள்ளானதாக முறைப்பாடுகள் பதிவாகி இருந்தன. பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீல நிற ஜெல்லி மீன்களின் கொட்டு கடுமையான வலியை ஏற்படுத்தக்கூடியதும் சிலருக்கு ஒவ்வாமை, தோல் எரிச்சல் மற்றும் சுவாச கோளாறுகளையும் உருவாக்கக்கூடும் என்பதால் பொதுமக்கள் கடற்கரைக்கு செல்லும் போது மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறும், ஜெல்லி மீன்களை கைகளால் தொடுவதை தவிர்க்குமாறும் தேசிய நீர்வள திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்திற்கு அமைவாக இன்று நள்ளிரவு முதல் எரிபொருள் விலையில் மாற்றம் மேற்கொள்ளப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. உலக சந்தையில் எரிபொருள் விலையில் ஏற்பட்டுள்ள ஏற்ற இறக்கங்களை கருத்தில் கொண்டு மாதாந்த விலை திருத்தம் மேற்கொள்ளப்படும் என முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் உலக சந்தையில் கடந்த மாதம் முழுவதும் எரிபொருள் விலையில் நிலையான மாற்றமின்றி ஏற்ற இறக்கங்கள் காணப்பட்டதால் அடுத்த மாதத்திற்கான இலங்கையின் எரிபொருள் விலை திருத்தத்தில் குறிப்பிடத்தக்க விலை குறைப்பு இடம்பெற வாய்ப்பில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கருத்து தெரிவித்த இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நிர்வாக இயக்குநர் மயூர நெத்திக்குமார், இந்த முறை மேற்கொள்ளப்படும் எரிபொருள் விலை திருத்தத்தில் நுகர்வோர் அதிகளவான நிவாரணத்தை எதிர்பார்க்க முடியாது என்று தெரிவித்துள்ளார். ஜூலை மாதம் முழுவதும் உலக சந்தையில் எரிபொருள் விலையில் ஏற்பட்ட ஏற்ற இறக்குகளே இதற்கு முக்கிய காரணம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் தற்போதைய உலக சந்தை நிலவரத்தை கருத்தில் கொள்ளும்போது இலங்கையில் எரிபொருள் விலையை கணிசமாக குறைப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் ஆகஸ்ட் மாதத்திற்கான எரிபொருள் விலை திருத்தத்தில் மக்களுக்கு பெரியளவிலான நிவாரணம் கிடைக்காது என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் எரிபொருள் விலை மீண்டும் அதிகரிக்கப்படுமா என்ற அச்சமும் பொதுமக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. நாட்டில் இந்த ஆண்டில் இதுவரை 73,661 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் டெங்கு நோயினால் இதுவரை 61 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அந்த பிரிவு அறிவித்துள்ளது. மாவட்ட வாரியாக பார்க்கும்போது அதிகளவான டெங்கு நோயாளர்கள் கம்பஹா மாவட்டத்தில் பதிவாகியுள்ளதுடன் அங்கு 17,779 நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அடுத்ததாக கொழும்பு மாவட்டத்தில் 11,665 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாகாண அடிப்படையில் மேல் மாகாணம் தொடர்ந்து அதிகளவான டெங்கு பாதிப்புகள் பதிவாகும் பிராந்தியமாக காணப்படுவதுடன் அங்கு இதுவரை 44,359 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். அதேவேளை தென் மாகாணம் 2வது இடத்தில் உள்ளதாகவும் அங்கு 12,586 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் நாடு முழுவதும் டெங்கு பரவல் தொடரும் நிலையில் 175 அதி அபாய வலயங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் தங்களது சுற்றுப்புறங்களை சுத்தமாக வைத்திருப்பதுடன் டெங்கு நுளம்புகள் பெருகக்கூடிய இடங்களை உடனடியாக அகற்றுமாறும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். தனிநபர் ஒருவரை அடிப்படையாக கொண்டு அரசமைப்பிலும் நீதித்துறை அமைப்பு சட்டத்திலும் திருத்தங்களை மேற்கொள்ள அரசாங்கம் எந்த தீர்மானமும் எடுக்கவில்லை என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர், மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் நீதித்துறை அதிகாரத்தை மாகாண மட்டத்தில் நடைமுறைப்படுத்துவதற்காக மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாக கூறினார். அதேபோல் குற்றவியல் தொடர்பான முதல்நிலை நீதித்துறை அதிகாரம் கொண்டு மாகாண மேல் நீதிமன்றங்களிலும் சிவில் மேன்முறையீட்டு அதிகாரம் கொண்டு சிவில் மேன்முறையீட்டு மேல் நீதிமன்றங்களிலும் நிலுவையில் உள்ள அதிகளவிலான வழக்குகளை தாமதமின்றி விசாரித்து தீர்ப்பதற்கான மேல் நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டிய தேவை காணப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் நீதிமன்றங்களின் எண்ணிக்கையை அதிகரித்தல் மற்றும் மாகாண மட்டத்தில் மேன்முறையீட்டு நீதிமன்றங்களை நடைமுறைப்படுத்துதல் போன்ற நடவடிக்கைகளால் அந்த நீதிமன்றங்களுக்கு அனுபவமிக்க மற்றும் திறமையான நீதி அரசர்களின் சேவையை தொடர்ந்து பெற்றுக்கொள்வது அவசியமாகியுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்.
அந்த நோக்கத்தின் அடிப்படையிலேயே நீதியரசர்களின் தற்போதைய சட்டப்பூர்வ ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்கும் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இது எந்த ஒரு தனிநபரையும் மையப்படுத்தி மேற்கொள்ளப்படும் சட்ட திருத்தம் அல்ல என்றும் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச வலியுறுத்தியுள்ளார். நாமல் ராஜபக்ச பயணிக்கும் வாகனம் அல்லது அவர் பங்கேற்கும் அரசியல் கூட்டம் மீது தாக்குதல் நடத்தப்படலாம் என்ற தகவலை மேற்கோள் காட்டி IODPP போலீஸ் எனப்படும் அமைப்பு வெளியிடப்பட்டதாக கூறப்படும் தகவல் சமூக ஊடகங்களிலும் பரவி வருகிறது. எனினும் அந்த தகவல் தொடர்பாக அதிகாரப்பூர்வ பாதுகாப்பு அமைப்புகள் இதுவரை எந்த உறுதிப்படுத்தலையும் வெளியிடப்படவில்லை. வெளியிடப்பட்டதாக கூறப்படும் தகவலில் இது தொடர்பில் தீவிர கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் நாமல் ராஜபக்ச எந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் நாட்டின் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கான உரிமை அவருக்கு இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அந்த உரிமையை அரசியல் ரீதியாகவோ அல்லது குற்றவியல் குழுக்கள் மூலமாகவோ தடுக்க எந்த முயற்சிக்கும் இடமளிக்க கூடாது என்றும் அவரது பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதன் அவசியம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் இவ்வாறான தாக்குதல் ஒன்று இடம்பெற்றால் அது நாட்டின் அரசியல் பதற்றத்தையும் பொதுமக்கள் மத்தியில் குழப்பத்தையும் ஏற்படுத்தக்கூடும் என்றும் அதனால் பல்வேறு முக்கிய விசாரணைகள் மற்றும் சட்ட நடவடிக்கைகள் பாதிக்கப்படக்கூடும் என்றும் அந்த தகவலில் கூறப்பட்டுள்ளது. மேலும் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுவதாக கூறப்படும் குழுக்களுக்கு எதிராக பாதுகாப்பு அமைப்புகள் முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சம்பவங்கள் நடந்த பிறகு விசாரணைகளை மேற்கொள்வதை விட அவை நடைபெறுவதற்கு முன்பே தடுப்பது முக்கியம் என்றும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திடுங்கள்.